வணக்கம் நேர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து பாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சேதுராமன். வணக்கம் சார். இந்த ஜார்க்கண்ட்ல இப்போ ஒரு மாணவர் போராட்டம் நடைபெற்றிருக்கு. அதுல காவல்துறை நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க. அதுல ராகுல் காந்தியும் தலையிட்டு இருக்காரு. இந்த ஜேபிஎஸ்சி சொல்லக்கூடிய ஜார்க்கண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வுல என்ன குளறுபடி நடந்தது? எதனால இந்த போராட்டம்? இல்ல சேத்ராமன், இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 22, 23, 24, 25 தொடர்ந்து. இல்ல, அதாவது நீட்டை பொறுத்த மட்டும் கொஸ்டின் பேப்பர் லீக்குன்னாங்க. இங்க வேலை, அதாவது அவங்க டைம் ஆவாசம் கொடுக்கறது, அது ஒரு விதமா சீக்கிரட்டா வைக்கிறது. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில் அவங்க ஒரு 103 போஸ்ட்டு இது பண்ணாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டு அதில் 2204 கேண்டிடேட் செலக்டடுன்ட்டாங்க. அதில் இவங்கள்லேருந்து அப்புறம் வடிகட்டி எடுப்போன்னு, அதாவது 100 பதவிக்கு 2000 பேர் அந்த லிஸ்ட்டில் வரத்துக்கே பணம் வாங்கிட்டு கொடுத்துட்டாங்கன்னு சார்ஜ். இது புதுசு இல்லை, அங்கே ஜார்க்கண்டில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நமக்கு அனைவருக்கும் தெரியும், அந்த இடத்துல காங்கிரஸோட கூட்டணி, அங்கே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி, ஹேமந்த் சோரன் தலைமையில் நடக்கிற அரசில் காங்கிரஸ் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அங்கே பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, ஜந்தர் மந்தரில் எப்போ ஆரம்பிச்சதோ, முதல்ல இந்த காக்ரோச் பார்ட்டிங்கிறவங்க நீட்டு பேப்பர் லீக் ஆச்சு சொல்லி இங்கே உட்கார்ந்தாங்க, உண்ணவிரதம் இருந்தாங்க. அதுக்கு பிறகு நம்ம லடாக்லேருந்து அந்த ஆக்டிவிஸ்ட் சோனம் வாங்சுக் அவர் வந்து உட்கார்ந்தார். அப்புறம் தொடர்ந்து இது. அப்புறம் வந்து 20ஆம் தேதி ஜூலை மாதம் பாராளுமன்ற மழைக்கால தொடர் இருக்குது, அதுக்கு நாங்கள் போனோம், அங்கே போய் பார்லிமெண்ட்டில் இது பண்ணணும்னு ஆரம்பித்தாங்க. அதில் வந்து சோனம் வாங்சூக்கு அதுக்கு முன்பாக, ஒரு நாள் முன்பாக அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால டெல்லி ஹைகோர்ட் கூறினபடி சோனம் வாங்சூ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. இதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, இல்லை 20ஆம் தேதி போய் தான் சேருவோம் அப்படின்னு ஒரு இது பண்ணாங்க. அதில் வந்து போராட்டம் செய்பவர்கள் தன்னை நீட் ஸ்டூடெண்ட் என்று முதல்ல கூறினார்கள். அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டோட தகப்பனார் தாயார் ஓட கேம்பெயின் சொன்னாங்க. போப்போ என்ன சொன்னாங்க, இல்லை யூத்து, இது வெறும் நீட்டை பொறுத்து இல்லை, எல்லாத்துக்கும் எதிர்த்து. இதெல்லாம் அறிவிச்சுட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட ராகுல் காந்தி. கடைசியில் சரியாக இந்த இளைஞர்கள் மோடி அரசுக்கு எதிர்த்து, பிரதமர் மோடிக்கு எதிர்த்து ஒரு பெரிய புரட்சி ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைச்சார். அதே நேரத்தில் ஜார்க்கண்டில் ராஞ்சி, தலைநகரமான ராஞ்சியில் அங்கே நடக்கிற பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ன இப்படி போயிட்டுருக்கு? 10 வருஷமாக பல பேர் கொடுத்துட்ருக்காங்க, அவங்க ஒரு இதுவும் கிடையாது, எப்போதும் அதே மாதிரி நடக்கிறது. யாரோ கொடுக்குறாங்க, யாரோ தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க, யாரோ அதாவது அப்பாயின்மெண்ட் வருது. இது அங்கே புகஞ்சுட்டே இருக்கு. இப்போ டெல்லியில் வந்து அன்றைக்கி 20ஆம் தேதி நடந்த சம்பவம், ஒரு கும்பல் வருது, போலீஸ் கல் வீசி எறியறது, எப்படியா இருந்தாலும் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய் கலாட்டா செய்யணும்னு கிளம்புது. போலீஸ் அதை எதிர்பார்க்கறதுனால கூட்டம் கம்மியாக இருக்குது. அதை போலீஸோட ஆட்கள் கம்மி, போலீஸ் காவல்காரர்கள் கம்மியாக இருந்ததுனால அந்த கூட்டத்தை தடுக்கிறதுக்கு எந்த இடத்துல வன்முறையில் ஈடுபட்டாங்களோ இந்த சோகால்டு யூத் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள தடுக்கிறதுக்காக போலீஸு சில இடத்துல தடியடி செய்ய முடியாச்சு, கண்ணீர் புகையும் பிரயோகம் பண்ண முடியாச்சு. ஆனால் அது மீறிய கலாட்டா ஆச்சு. அதுக்கு பிறகு இதை ராகுல் காந்தி பெருசு, ஆனால் ராகுல் காந்தி அங்கே போகல, எங்கே போராட்டம் நடந்து கொண்டு இருந்தோ அங்கே போகல அவர். ஏன்னா யார் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, ஏன்னா நமக்கு வேட்டு வைக்க வந்திருக்காங்களா, இல்லை பிஜேபியை செட்டப் பண்ணதா, இதெல்லாம் ஒரு பக்கம். கடைசியில் பாருங்கள், அவர் சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் உடையிறதுக்கு அவர் சொன்னார், இல்லை நம்மளோட கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும்னு ஒரு கண்டிஷன் போட்டு அதை மத்திய அரசு ஒத்துண்டு அவர் விட்டுட்டு போகிறார். போகிற பிறகு அந்த அஜிடேஷன் விட்ரா ஆகுது. இதுக்கு நடுவில் விட்ரா ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ராகுல் காந்தி தன் மேலே ஃபோக்கஸ் வரத்துக்கு டெல்லியில் பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் பண்ணுறாரு, அங்கே கைது செய்யப்படுறாரு. அதுக்கு பிறகு 3-4 பேர் சொல்கிறாங்க, எங்கள் மேலே பெல்லட்டால் எங்களுக்கு இன்ஜரி ஆயிடுச்சு, போலீஸ் அதாவது மத்திய காவல் படை எங்கள் மேலே சுட்டுட்டாங்க. ஆனால் வன்முறை எல்லாம் தெரிய வருது. போலீஸ் வாகனங்கள் மேலே கல்வீசு, அதை கவுத்துறது, பயங்கர வன்முறை.
நீட்டுக்கு எதிர்த்து இருக்கிறவங்க எதுக்கு வன்முறை செய்யணும்னு தெரியல. அப்போ காக்ரோச் சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாது, யாரோ ஆன்டி சோஷியல் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த போராட்டம் விட்ராகும் பொழுது ஒரு கண்டிஷன் என்னென்னா, போராட்டம் செய்தவர்கள் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதை வாபஸ் வாங்கிக்க வேண்டும் என்று மத்திய அரசு ஒத்துக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் போலீஸ்காரர்களை தாக்கினவர்கள், போலீஸ் வாகனங்களை தாக்கினவர்கள், அவர்களை எப்படி விடுவது? ஏன்னா அது அது வேற வயலன்ஸ் அது. அண்ட் தாக்கினவர்கள் ஸ்டூடெண்ட்டா இல்லை எங்களுக்கு தெரியாதுங்கிறான், காங்கிரஸ் சொல்கிறான் எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. இதில் இந்த நேரத்தில் ராகுல் காந்தி அதில் குதிச்சிடுறாரு. அமித்ஷா தான் இதை சுடுறதுக்கு சொன்னார், அமித்ஷா ரிசைன் பண்ணணும், அதை ரொம்ப இதை பண்ணி பார்லிமெண்ட் நடத்த விட மாட்டோம்னு சொல்லி கடந்த நம்ம பார்க்குறோம் 20ஆம் தேதியில் ஆரம்பித்து இன்னி தேதி ஒரு 10 நாள் அங்கே, ஒரு 11 நாள் அங்கே, இங்கே ஒரு இன்னைக்கு தேதி இப்போ 10ஆம் தேதி. எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே 10 ஒரு 20 நாளில் மழை கால தொடரில் ஒன்றுமே காரியம் நடக்காமல் இவர் தடுத்துட்ருக்கார் ராகுல் காந்தி. இன்னைக்கு காலையில் ராஞ்சியில் அந்த போராட்டம் அவங்கெல்லாம் நாங்களும் எப்படி இங்கே பார்லிமெண்ட்டுக்கு வருவேன்னு சொன்னாங்களோ அது மாதிரி ஜார்க்கண்ட் ராஞ்சியில் வேலையில் ஏமாற்றப்பட்டவர்கள் அவர்கள் சொன்னாங்க நாங்கள் இதுக்கு சட்டசபைக்கு போவோம். இதுக்கு நடுவில் ஹேமந்த் சோரனோட அரசு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதில் என்ன ஆகுதுன்னு ஜார்க்கண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மன், முன்னாள் சீஃப் செக்ரட்டரி, அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களோட சிபிசிஐடி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனால் அவங்க மாணவர்கள் சொல்வது என்னன்னா, இது நீங்கள் சிபிஎஸ்சிஐடி முன்னாடி போட்டிருக்கீங்க, எங்களுக்கு சிபிஐ என்கொயரி பண்ணி இதை முடிச்சிருங்க. அதுக்கு ஏவன் சொன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறார். இந்த போராட்டம் நடக்கும், அங்கே நடக்கிறது ஒரு போராட்டம் தான். ஆனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்கிற ஹீரோஸ் இருக்காங்க பாருங்க, சௌரப் தாஸா இருக்கட்டும், அபிஜித் திக்கேயா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ராஞ்சி பற்றி இஷ்டமே இல்லை. இல்லை அந்த போராட்டம் நடக்கிறது இங்கே உட்காந்து நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம், ஆனால் ராஞ்சி போக முடியாதுங்கிறாரு ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்கிறார் இல்லை எங்களுக்கு வேற ஒரு மீட்டிங் இருந்தது இதில் அவுரங்காபாத்தில், இங்கே திப்கேயோட வீட்டில், அதில் நம்ம கீழே இந்திய லெவலில் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். ஆனால் ஒன்று கிளியராக தெரிகிறது, இதில் பாதி ப்ராஜெக்ட் ஸ்பான்சர்டு பை ஆம் ஆத்மி பார்ட்டி. கேஜ்ரிவாலோட உதவியாளர்கள் தான் இந்த கர்ப்ப மூஞ்சியை வெளில வந்தாங்க. ஏன் வந்தாங்க கர்ப்ப மூஞ்சியா? ஏன் ஆம் ஆத்மி பார்ட்டியே வரல? காரணம், ஆம் ஆத்மி பார்ட்டி வந்ததுன்னா அந்த கேள்வி பஞ்சாபில் எழும்பும். அங்கேயும் ஊழல், மோடி அரசு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறவர்கள் அவங்களும் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. மோடி அரசுக்கு கிளம்பின குரூப்ஸ் இதை பற்றி பேச விரும்பல. இல்லை அப்புறம் இங்கே மீடியா விடாமல் காமிச்சாங்க. ஆனால் ராஞ்சியில் நடந்த சம்பவம் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லும் தெரியுது. அங்கேயும் ஃபைனலி என்ன ஆச்சுன்னா, அங்கே யாரும் கல் விட்டு எறியல போலீஸ் மேலே, போலீஸை தாக்கலை. இங்கே கண்ணாப்பின்னாரு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க பிரதமருக்கு எதிர்த்து. அது நீட்டு பசங்களா இல்லை டவுட்டு. இதற்கிடையே நீட்டு மீண்டும் தேர்வு நடந்து ரிசல்ட் அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு மெடிக்கல் காலேஜஸ்ல. இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கும்போது ராகுல் காந்தி என்ன பண்றாரு? ஏன் ராகுல் காந்தி மௌனமா இருக்காரு? கேள்வி வந்தோடனே இல்லை நான் எங்களோட சிம்பத்தி இருக்குன்னு ஒன்று சொல்றாரு. நேத்திக்கு பேசுற மாதிரி கொஞ்சம் பேசி விட்டுறாரு. அதுக்கு பிறகு இன்னைக்கு என்ன சொல்றாரு? இல்லை இந்த வன்முறை இப்போ போலீஸ் அங்கேயும் தடியடி கண்ணீர் புகை வந்த போது இல்லை நாங்கள் அதை கண்டெம் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் அரசில் இருக்கீங்க. ஹேமந்த் சோரன் அரசு காங்கிரஸ் ஜேஎம்எம் அரசு. அதாவது தீ வைக்க போய் தன் வாலில் தீ பற்றி கொடுத்து, அதுதான் கதை. காரணம், நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக, ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவராக இருந்தால் எந்த பிரச்சனைகள்னால இது இன்னைக்கு வந்திருக்கும், அந்த பிரச்சனையில் ஏதோ ஒரு இது இருக்குது, ஆதாரம் இல்லாமல் நம்ம இளைஞர்கள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு வரல. இதை எல்லாரும் ஒத்துக்கணும். இதை எல்லாரும் ஒத்துக்கணும். ஏன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது இந்த ஜென்சின்னு சொல்கிற இந்த ஜெனரேஷனில். அதாவது ஜென்சினா யாரை சொல்கிறாங்க? 2000க்கு பிறகு பிறந்த பசங்கள்லாம். அவங்களுக்கு என்னன்னா, இதை எங்கே பார்த்தாலும் எக்ஸாமு, எதை பார்த்தாலும் என்ட்ரன்ஸு, ஒன்றும் சரியில்லை, ஸ்கூலில் படிப்பு சரியில்லை, ஃபீஸ் அதிகமாக கட்டுறோம், டியூட்டோரியல்ஸ் வந்தாச்சு, கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது, எல்லாம் பணம் பிடுங்கிறதுலே இருக்குது.
அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், நம்பிக்கை குறைஞ்சின்னு வருது சிஸ்டத்து மேலே. ஏதோ ஒரு அதில் ஒரு உண்மை இருக்குது. ஏன்னா நம்ம பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ எப்படி செயல்படுகிறது நமக்கு தெரியும். அதை சீர் செய்து அதை சரியா ஏன் நம்ம பண்ணல, அது இருக்குது. தர்மேந்திர பிரதான் விட்டுட்டு போயிட்டார். அவர் விட்டுட்ட அப்புறம் சொல்றாரு, நான் பிரதமர் இருக்க சொன்னார், நான் இருந்தேன். இல்லைன்னா இந்த இந்த மாணவர்கள் மாணவிகள் சொல்வது தான் இம்பார்ட்டன்ட், நான் சொல்றது இல்லை. இதற்கிடையே பாருங்க, மோகன் பாகவத் நம்ம ஆர்எஸ்எஸோட சீஃப், அவர் மும்பையில் ஒரு இன்ட்ராக்ஷனில் சொல்றாரு, ஜென்சி சொல்வது, அதாவது ஜென் செட் சொல்வது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவர்கள் என்ன நடந்தது நமக்கு தெரியாத சம்பவம். ஏன்னா அவர் சொல்றது இல்லை, அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்ம அட்ரஸ் பண்ணணும், அவங்க பேசும்போது நாம கேட்கணும்னு அவரே புது லைன் கொடுக்குறாரு. ஏன்னா இதுவரையில் என்ன லைனா இல்லைன்னா இதில் பல சக்திகள் வந்திருக்கு, பல சக்திகளும் வந்திருக்கு. கல் விட்டு வரிஞ்சது, விடாமல் சாப்பாடு அங்கே கொடுத்தது, கூட்டம் வந்துட்டே இருக்கிறதுக்கான ரீல் போட சொல்லி அந்த இளைஞர்களுக்கு பைசா கொடுத்தது. யாரோ ஒருத்தர் பைசா செலவழிச்சிருக்காங்க, எதுக்கு செலவழிக்கணும்? பட் இருந்தும் மோகன் பாகவத்தோட கருத்து என்னன்னா, இல்லை அதெல்லாம் இருக்கலாம், ஆனால் மெயின் விஷயம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது புகையறதுன்னா இங்கே நெருப்பு இருக்குது சொல்லி அவர் புது லைன், அதாவது கவர்மெண்ட் தயங்கும் போது கூட அவர் ஓப்பன் லைன் எடுத்துட்டார். ஆனால் ராகுல் காந்திக்கு என்ன இதுன்னா, இப்போ பாருங்க, பீகார் சம்பவத்தை பிறகு இன்னைக்கு அமித்ஷா தரப்புலேருந்து நம்ம பாராளுமன்ற அமைச்சர் ரிஜிஜு சொல்றார், சரி பார்லிமெண்ட்ல வாங்க பேசுவோம். அவ பேசும்போது ஜந்தர் மந்தர் ஒண்டி வராது, ராஞ்சியில் நடந்த சம்பவம் நடும். அதாவது என்ன சேத்துராமன், இங்க பாருங்க, நீங்க ஒரு போராட்டத்தை அரசியல் பண்ணி இதை வச்சுன்னு மோதியை மொத்தம் நினைக்கும் பொழுது ராஞ்சியில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்க மோடி ஆட்சி இல்லையே, மத்திய ஆட்சி இல்லையே, பிஜேபி இல்லையே, அங்க ஏன் நடக்கிறது? அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது சரி இதை வச்சுன்னு நான் உங்களை மடக்கிடலாம்னு நினைக்கும் போது தப்பு. அது ஏதோ பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனை தீர்வு காங்கணும். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது ஏன் சரியில்லை? ஏன் இதே கம்ப்ளைண்ட் கர்நாடகாவில் வருது, இதே கம்ப்ளைண்ட் கேரளாவில் இருக்கு. அது அமைப்பில் இருக்கா, இல்லை ஆட்சியில் இருக்குதா, இல்லை ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சியில் இருக்கும்போது காரணமாக இருக்குதா? இது பல கேள்விகள் வருது. ஆனால் இதெல்லாம் நேர்மையாக இந்த கேள்வியை அவருக்கு விடை தேட அவர் பார்க்கறதில்ல. அவர் என்ன பார்க்குறாரு, ஓஹோ இந்த அட்மாஸ்பியர் பில்டப் ஆயிடுது, அது ஒண்டி இல்லை சேத்துராமன். மோதியே உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், பாஜக பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கட்சி பிடிக்கலாம், அரசியல் சாய்ஸஸ் இருக்கு. பட் அதே நேரத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர் பொழுது நீங்க நிலைமை ஏன் இப்படி வந்திருக்குன்றத பத்தி ஒரு வார்த்தை கிடையாது. அப்புறம் டெல்லி மாநகரத்தில் இவ்வளோ தைரியம் வந்துருத்தா ஒரு கும்பலுக்கு, கல் விட்டு எறிகிறது, வண்டி எல்லாம் போலீஸ் வண்டியை தாக்குது, அது யார் அந்த கும்பல்? அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாரு. போலீஸ் அதிகாரிகளை தாக்கினது யார் அன்னைக்கு ஜூலை 20ஆம் தேதி? அந்த கேள்வியை அவர் பேசாம இருக்காரு. ஏன்னா சுடப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டா, இது அமித்ஷா தான் செஞ்சாரு. அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கிற, ஏன்னா எதிர்கட்சி தலைவர் தன்னை சொல்லிக்கும் பொழுது வருங்காலத்துக்கு பிரதமர்னு அர்த்தம். ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த எப்படியாவது இந்த கவர்மெண்ட் ஆச்சு, நம்ம ஆட்சியில் வந்தாச்சு, அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லா மேட்டர்லையுமே பாருங்க, டீலிமிட்டேஷன் கூட அவர் யோசிக்கல. இல்ல இதுல பிஜேபி வந்துருத்து, எண்ணிக்கை அதிகரிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுல வர வம்பு பாருங்க. இப்ப புது பிரச்சனை இது. அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நடந்ததுன்னா அது வேற விஷயம், அது பிஜேபி தூண்டி விடுறாங்க. இப்போ அதான் சொல்றாங்க இன்னைக்கு, இப்போ இரவு இல்லை பிஜேபி தான் தூண்டி விடுறாங்க, பிஜேபிக்கு சாதகமாக ஜேர்னலிஸ்ட் பேசுறாங்க. அப்போ இங்கே தூண்டி விட்டது யாரு? இது ஜென்யூன்னா அதுவும் ஜென்யூன். உங்களுக்கு எதிர்த்து இருந்ததுன்னா ஜென்யூன் இல்லை, மோதிக்கு எதிர்த்து இருந்ததுன்னா மக்கள் மத்தியில் புரட்சி. இதெல்லாம் பாருங்க செல்ஃப் டிஃபிட்டிங். ஏன்னா உண்மை என்னன்னா, நான் சொல்றது என்னன்னா, பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை எல்லாரும் தீர்வு காணணும். அந்த தீர்வு காணும் பொழுது இதில் அரசியல் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வரணும். பட் நமக்கு என்ன தோணுது, எதுக்கு நம்ம பண்ணணும், இதில் நல்ல பிரச்சனை வந்திருக்கு, சரி அப்படி போகாது. இது நீ கர்நாடகாலேயோ கேரளத்திலேயோ தெலங்கானால இதே மாதிரி லீக்கேஜ் ஆச்சு. அங்க கல்வித்துறை அவர் முதல்வரே வச்சிட்டு இருக்காரு. அதை பத்தி ஏன் கவலையே இல்லை, அதை பத்தி இவர் பேச மாட்டேங்கிறாரு ராகுல் காந்தி.
அதாவது இவருக்கு ஒரு ஆயுதம் தேடுறாரு. எந்த கல்லை விட்டு எறிஞ்சா மோதிக்கு அடி போடும், மோதி அரசுக்கு அடி போடும், இதை தேடிட்டு இருக்காரு. அவர் கல் இருக்க கீழே அதை பற்றி கவலை இல்லை, அந்த கல் இவரையும் தடிக்கி விழுவார்னு தெரியல. இப்போ அதுதான் ஆயிருக்காங்க. இதில் பாருங்க இன்னொரு விஷயம் ஆகுது சேத்துராமன். பொலிட்டிக்கலாக அங்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகும்போது இவர் ராகுல் காந்தியை டிஸ்டன்ஸ் பண்ணிக்க பார்க்குறாரு. காங்கிரஸ் ஜேஎம்எம் கவர்மெண்ட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க பந்தியில். அதில் கூட நமக்கு கம்மியாக வருதுன்னா அங்கே கம்ப்ளைண்ட் ரொம்ப நாளாக. காங்கிரஸ் அமைச்சர்கள் ஜார்க்கண்டில் நமக்கு நமக்கு 2 தரம் தான் பாயசம் வருது, அவங்க 5 தரம் பாயசம் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஆல்ரெடி எங்களுக்கு சரியான போர்ட்ஃபோலியோ இல்லை, மக்கள் சேவை செய்வதற்கு எங்களுக்கு கரெக்டாக போர்ட்ஃபோலியோ கிடைக்கல. எந்த போர்ட்ஃபோலியோ சேவை செய்யலாம். ஆனால் குறிப்பிட்ட அவங்க சொல்கிறது இங்கே வட இந்தியாவில் மலைதாருமாங்க, அதாவது ஆடை நல்லா படிச்சிருக்கிற அலுவலகம், அதாவது அமைச்சரகம் அப்படி எடுத்தால் நிறையா வரும். இதெல்லாம் உண்மை, விளையாட்டு விஷயம் இல்லை, உண்மை. இப்போ என்னென்னா அங்கே கெட்ட பேர் வர்றது முதல்வருக்கு ஹேமந்த் சோரன்னா உடனே சரி இதை நம்ம டிஸ்டன்ஸ் பண்ணி. ஆனால் இதில் என்ன ஆகுன்னா சேத்துராமன், இந்த அஜிடேஷன் இருக்கு பாருங்க, அதாவது அரசு நியமனம் செய்வதில் ஒரு பெரிய ஊழல். இது காலேஜ் அட்மிஷன் இல்லை, இது அதோட பெரிய விஷயம். அண்ட் தொடர்ந்து நடக்கிறது எல்லாம் ஃபிக்ஸ்டு ரேட்டு ஃபிக்ஸ்டு. இது இப்போ மேற்கு வங்காளத்தில் மம்தா அரசில் என்ன நடந்தது, டீச்சர் நியமனம் எப்படி ஆச்சு, அதில் ஈடுபட்டவர்கள் வீட்டில் எப்படி 55 கோடி ரொக்கம் கிடச்சிது. ஏன்னா நம்ம எதுவும் மறக்கக்கூடாது சேத்துராமன். நம்ம பி குருஸ் தமிழில் என்ன நம்ம செய்ய பார்க்குறோம்னா எந்த குறிப்பிட்ட சம்பவத்தையும் மறக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மறந்துட்டோன்னா இது ஏதோ புதுசாக தெரியும், ஓ இதுதான் மோசமாக தெரியும். இல்லை, எல்லாம் கனெக்டடு. அங்கே அதே தான் இது நடந்துட்டு இருந்தது. இங்கே பாருங்க, ஒரு கட்சி ஆட்சியில் வரும், ஒரு கட்சி ஆட்சியில் வராது, ஒரு கட்சி ஜெயிக்கும், ஒரு கட்சி தோக்கும், இது கண்டினியூஸ் ப்ராசஸ். பட் நாம் கேள்வி கேட்பது என்னன்னா இந்த நிலைமைக்கு காரணம் என்ன. இப்போ பாருங்க, ராகுல் காந்திக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பார்லிமெண்ட் இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்கு, அவருக்கு இஷ்டமே இல்லை. எதுக்கு இது பண்ணணும், எதுக்கு மீட்டிங் பண்ணணும், என்ன இருக்குது இதில். இல்லை இப்போ ராகுல் காந்தி சொல்கிறார் என்ன அமித்ஷா வந்து பேசணும், ஒரு இதுவாக பேசுகிறாரு. ஏன்னா இப்போ அமித்ஷா வந்து சில ஃபேக்ட்ஸை கொண்டுருவார், அது இவர் பயப்படுறாரு. அதாவது கவர்மெண்ட் பயந்து ஓடிட்டு போகிறதுன்னு சொல்கிறது, பார்லிமெண்ட்டில் வந்து பேச தைரியம் இல்லைங்கிறது. சரி நான் டிபேட்டுக்கு ரெடி வரையானா, இல்லை ஒன்றும் கிடையாது, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க. காரணம் என்னென்னா சேத்துராமன், நான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். அதாவது ராகுல் காந்தியோட பாலிசி என்னென்னா, நாம் பேசுகிற பிறகு கவர்மெண்ட் பேசிச்சுன்னா நம்ம அடிபட்டு போயிடும். ஏன்னா நம்ம சொல்வதெல்லாம் புழுகுன்னு அவருக்கு தெரியும். இல்லை பாதி ட்ரூத். நம்ம பார்வையாளர் பல பேர் காங்கிரஸ் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார், ஏன்னா அது புழுகுன்னு சொல்கிறான். சரி, அரகுற ட்ரூத், அரகுற உண்மை இருக்குது பார்த்தீங்களா, அது அவருக்கு தெரியும். அது கவுண்டர் ஆச்சுன்னா பெருசாகிடும். சொல்லுங்க சித்ராமா. சார் நம்ம பார்லிமெண்ட்லேயே பார்த்தோம், மைக் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எதிரவே ஆஃப் பண்றாரு அவரு. நீங்க சொன்ன மாதிரி பாதி உண்மை ஆக்கிட்டார். அப்போ இல்லைங்க, அவருக்கு கஷ்டமாக தான் இருக்குது. எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு தோணுது இதான் இந்த சான்ஸை விடக்கூடாது. உத்தரப்பிரதேசத்துக்கு முன்னாடி நம்ம உத்தரப்பிரதேச தேர்தல் வருது, இதில் இந்த யூத் இதை பிடிச்சி நம்ம வந்துடலான்னு பார்க்குறாரு. ஆனால் அதே நேரத்தில் போட்டி போடுறாரு அகிலேஷ் யாதவோட, சமாஜ்வாதி பார்ட்டியோட. இப்போ நேற்றுக்கு பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை அலாபாத் சொல்கிற பிரயாக்ராஜ் அந்த இடத்துல அந்த கல்லூரி மாணவிகளோட ஒரு ப்ரோக்ராம், அது பேர் அவர் ஒன்று நடத்திட்டு இருக்காரு, விட்டு நடத்துகிறார். வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவார். நடுவில் இது வந்து சாத்ரோ கி கூஜ், அதாவது மாணவிகளோட ஒரு குரல். அப்பப்போ அது நடுவில் இன்டர்வெல் உண்டு, போவார் வருவார். இப்போ அலாபாத்தில் இது நடந்துட்டுருக்கு, கொஞ்ச நாளாக நடக்கிறது. அவர் நடுவில் ஆஃப் எடுப்பார். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் அலாபாத்தில் போய் சாத்ரோக்கி கூச்சு பண்ணுறீங்க, ஏன் ஆட்சியில் போகல, அங்கே இருக்கிற மாணவிகள் அழுகை ஏன் காதில் விழலை. இது ஏன்னா இவர் வந்து என்ன காமிக்கிறார், பிரயாக்ராஜில் பண்ணி, அதாவது முன்னாள் இலாபாத்தில் இருக்கிற நகரத்தில் பண்ணி, அது இம்பார்ட்டன்ட் சிட்டி, உத்தரப்பிரதேசத்தில் அது இம்பார்ட்டன்ட் சிட்டி.
அங்கே அவர் பண்ணி என்ன காமிக்க அகிலேஷ் யாதவுக்கு ஒரு இது பண்ணுறாரு, ஒரு சவால் விடுறாரு. ஒழுங்காக என்னோட நீங்கள் இட ஒதுக்கீடு பண்ணணும், ஏன்னா நான் பாரு எவ்வளோ கூட்டம் இங்கே நான் சேர்க்க முடியாது. வெல் ஆர்கனைஸ். இந்த மாதிரி இதில் நடந்தது, ஜெய்ப்பூரில் நடந்தது, டேராடூனில் நடந்தது. அது இந்த சிம் ஸ்டார் வரா மாதிரி புகையெல்லாம் வரும், ஸ்க்ரீன்லெல்லாம் வரும், நம்ம டிஜே ஆர்ஜே செலிப்ரிட்டிஸ் பண்ணுற மாதிரி ஸ்டேஜில் இதெல்லாம் பண்ணால் இளைஞர் கேப்சர் ஆகிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம இப்போ பேசும்பொழுது பல ஜென்சி வியூவர்ஸ் நம்மளை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு சில ஜெனுவின் பிரச்சனைகள் இருக்குது. இதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதை அட்ரஸ் பண்ணி ஆகணும். அது அட்ரஸ் சொல்லுங்க. இதுல ஒரு எனக்கு நீங்க சொன்னீங்க, அதே மாதிரி மோகன் பாகவத்தும் இந்த விஷயத்தை தான் பேசினார்னு சொல்றீங்க. எதனால பிஜேபி தலைமைக்கு இந்த விஷயம் இன்னும் சரியா புரிபடாம இருக்கு? எதை நோக்கி அவங்க செல்லணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இல்லைங்க, பதவியில் இருக்கும்பொழுது என்ன ஆகிடுறது, எந்த பதவியில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணுது, இல்லை இந்த மாதிரி நம்ம இது இப்போ பாருங்க, ஒன்றும் இல்லை. இப்போ நான் கேள்விப்படுறது, நான் உங்களுக்கு ஐ வாண்ட் டு டிஸ்க்ளோஸ், டெல்லியில் அவங்க உட்காந்தாங்க, இந்த காக்ரோச் பார்ட்டி வந்த போதே அவங்க சொன்னாங்க, என்ன இந்த பார்ட்டி என்ன பண்ணிட போகிறது, யார் இந்த புது திப்கே, அவர் நம்ம உச்ச நீதிமன்றத்தோட சீஃப் ஜஸ்டிஸ் வேற ஒரு மேட்டரில் கோர்ட்டில் ஹியரிங் போது, அதாவது வக்கீல்களுக்கு சீனியர் பதவி வருது பார்த்தீங்களா, அந்த மேட்டரில் இது பண்ணுவோம். ஒரு பெட்டிஷன் வந்து எனக்கு கிடைக்கல கிடையாது, அவர் கலாட்டா பண்ணுறாரு, இல்லை உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, இதான் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஒரு கற்பம்பூச்சி மாதிரி இருக்கீங்களான்னு சொன்னார். அதை பிடிச்சுட்டாங்க. அது எல்லா வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு அவர் சொன்னது, அவர்கள் இல்லை, அவர் சொன்னது இந்த மாதிரி பெட்டிஷன் போட்டுட்டு பிஐஎல் எதை எடுத்தாலும் பிஐஎல்ங்கிறது சும்மாவே தன் மேலே ஃபோக்கஸ் கொண்டு வரதுக்கு, பப்ளிசிட்டிக்காக. அது பல பண்ணிட்டுறாங்க, பல பேர் தன்னை வக்கீல் சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ராக்டிஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, பப்ளிசிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது புதுசு இல்லை. அப்போ அதை வந்து இது பண்ணும்பொழுது அரசில் உட்கார்ந்து இருக்கிறவங்க ஏன்னா அதை பெருசாக எதிர்பார்க்கல. நான் கேள்விப்படுவது என்னென்னா, சேத்துராமன் டெல்லி போலீஸ் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது, மேலே அரசுக்கு சொல்லப்பட்டது, இங்கே பாருங்கள் இதில் கொஞ்சம் பல இந்த டெல்லியில் இந்த இடத்துல வச்சிங்கன்னா பல ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் வருவாங்க, ரவுடிகள்லாம் ஒன்றா சேருவாங்க, அதனால் நீங்கள் சொல்லுங்கள், எதர் அவங்கள பேசி அனுப்பிச்சி விடுங்க, இல்லை நாங்கள் கிளப்பிடுறோம், இல்லை எல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு மேலேருந்து உத்தரவு வந்து. அது மேட்ரு என்ன ஆச்சு, அப்படி போயிட்டே இருக்கும்போது அவங்க ரீக்ரூப் பண்ணி அவங்க அதில் போலீஸ் அசஸ்மெண்ட்டு மாறுது இல்லை, சரி மேலேயே அதை ஒன்றும் கண்டுக்க வேண்டாங்கிறாங்கன்னு சொன்ன இவங்களும் ஸ்லாக் ஆகிட்டாங்க. அதாவது அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது 1000 பேர் 1500 பேர் வர்றாங்க, சரி அந்த 20ஆம் தேதி பாராளுமன்றம் திறக்கிறேன்னு எவ்வளோ பேர் வர போகிறாங்க, 5000 பேர் வருவாங்க, 8000 பேர் நம்ம சமாளிச்சுக்கலான்னு 2000 தான் இருந்தாங்க போலீஸ்காரங்களே. ஆனால் வந்தது எவ்வளோ பேர், 50000 பேர். அண்ட் 50000 பேர் பாராளுமன்றத்துக்குள்ளே போகிறாங்கிறத போலீஸ் அதை இது பண்ண முடியாது, சரி உள்ளே போயிட்டு வாங்கன்னு அவங்க கேட்டு திறக்க முடியாது. அந்த மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணிட்டு போனாங்கன்னா அங்கே காவல் காக்குவர்களுக்கு இவர்கள் மேலே துப்பாக்கி சுட முடியும். அங்கே தடியடி கிடையாது, கண்ணீர் போயே கிடையாது. அது பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்து அது அட்டாக்காக எடுத்துப்பாங்க, அட்டாக்னா அவன் திருப்பி அடிப்பான். இந்த சிச்சுவேஷன் வாஸ் கிரேவ். அவங்க அந்த தூரத்துக்கு போகக்கூடாது சொல்லி தான் முன்னாடியே சில இடங்களில் தடியடி செய்யப்பட்டது. இது நல்லா தெரியும் ராகுல் காந்திக்கு. இதில் பாருங்க, ஆட்சியில் யார் இருந்தாலும் இதை அலோவ் பண்ண முடியாதுங்க. நிச்சயமா இந்திரா காந்தியே அதே பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்டில் அவங்க பிரதமராக இருந்தபோது இந்த கவுஸ் ஸ்லாட்டர் பேனுக்காக பல சாதுக்கள் சன்னியாசிகள் போராட்டம் நடத்தினார்கள். அப்போ நடத்தின போது அவர்களை தடுக்குவதற்காக சுவாமி ஸ்ரத்தானந்தங்கிறவர் லீட் பண்ணார் அந்த ப்ரொடெஸ்ட்டை. கவு ப்ரொடெக்ஷன், பசுமாடை பாதுகாப்பு சட்டம் வரணும் அப்படி அதில் அவங்க பட்டு சுடப்பட்டது. அப்போ துப்பாக்கி சூடு ஏற்பட்டது இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது. இதில் இவர் ராகுல் காந்தி பாருங்க, அவருக்கு ஹிஸ்ட்ரி பற்றி பாதரேஸ்ட் இல்லை, எதை பற்றி பாதரேஸ்ட் இல்லை, மோதியை போயின்னா தான் பிரதமர் ஆகணும், இதுதாங்க அவரோட மைண்ட் இப்படியே இருக்குது. நாட்டுக்கு ஏதாவது செய்யணும், நாட்டில் இருக்க பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இல்லை. எல்லாம் ஏதாவது எங்கே பிரச்சனை ஆரம்பிக்கலாம், E20 நம்ம பெட்ரோல் பிரச்சனையாக அதில் போகலாம். அவர் ஒரு வீடியோ போடுறாரு, தன் வண்டி காமிச்சு அந்த E20னால பாதிக்கப்படுகிறது வாகனங்கள் காமிக்கிறது, வண்டி திறக்கிறாரு. அந்த லிட்டை திறக்கும் போதே அதில் எழுதியிருக்கு ஃபிட் ஃபார் E20 எழுதியிருக்கு. புது வண்டி அவரோடது,
எந்த வண்டியில் E20 பற்றி பேசுகிறோம் அது புது வண்டி, அதுவே E20 ஃபிட் ஃபார் E20ன்னு இருக்குது. அதில் அதாவது எதை பண்ணி ஏதாவது ஒரு பத்தின எரியாதா, ஒரு பிரச்சனை வராதா, மக்களுக்கு எதிர்ப்பு ஏற்படாதா? மோடி மீது எதிர்ப்பு வளர்க்கணும், மோடிக்கு எதிர்த்து பண்ணால் நமக்கு சான்ஸ் வந்துடும். பட் அப்படி ஆல்டர்னேட்டிவ் வராது. அது நீங்கள் உங்கள் தரப்புலேருந்து சரி இது சரியில்லை, சரி மோடி அரசு சரியில்லை, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் என்ன, நீங்கள் எதை பற்றி என்ன ரெப்ரசன்ட், உங்களுக்கு வியூ என்ன? ஈரானில் நடக்கிற போர், அதனால நமக்கு வர வேண்டிய கச்சா தேல் என்ன விலைக்கு நம்ம வாங்குகிறோம், எப்படி இந்த பிளெண்டிங் பண்ணலன்னா எப்படி நம்ம இதை பண்ணுறோம்? இந்த பிளெண்டிங் பண்ணும் பொழுது நம்ம விவசாயிகள், அதாவது கரும்பு விவசாயியாக இருக்கட்டும், இந்த மெய்ஸ் கார்ன் விவசாயி, அவங்கள்ட்ட தானே வாங்கி இத்தனை நாள் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு இப்போ இது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு, ஒரு சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ, காட்டன். அதை பற்றிலாம் அவர் இஷ்டம் இல்லை. அவருக்கு ஏதாவது பண்ணி இது பண்ணிட்டா நமக்கு ஆயிடும். அவர் கூட இருக்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியறது இது சரியில்லைன்னு. இப்போ ஒன்றும் இல்லை, சசி தரூரே சொல்கிறாரு என்ன, அந்த காக்ராஜ் நடத்தின கூட்டம் அதிகமாக இருந்து நம்ம ராகுல் காந்தி அதை பேரலெல்லாம் பண்ணதில் ஒன்றுமே ஆலட்டார். அதில் கோவம் அடைஞ்சிட்டாங்க ராகுல் காந்தி கூட இருக்கிறவங்கெல்லாம். நீங்கள் முதல்ல முடிவு பண்ணுங்கள், எப்பப்போ அது பேசிகிட்டே இருக்கீங்க, எது ராகுல் காந்தி எதிர்த்து இருக்கு, பிஜேபிக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு கேசி வேணுகோபால் சொல்கிறார், எச்சரிக்கை விடுகிறார் சசி தரூருக்கு. ஏன்னா கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இருந்துன்னா நீங்கள் ராகுல் காந்தி சொல்லுறதை முழுமையாக ஏற்றுக்க முடியாது. ப சிதம்பரமோ கார்த்திக் சிதம்பரமோ அவெல்லாம் ரொம்ப புத்திசாலி காங்கிரஸ் தலைவர்கள். என்னைக்காவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ராகுல் காந்தி ஃபேவரில் பார்த்துருக்கீங்களா? உள்ள வேதனையில் இருக்காங்க, என்ன கட்சியா என்ன பண்ணியிருக்காரு இவர். இதை தவிர்த்து சேதுராமன், இன்னைக்கு பஞ்சாபில் இருக்கிற முன்னாள் முதல்வர் சரண்ஜித் சிங் சன்னி அவர் கட்சி விட்டு வெளில வரத்தார் பிஜேபி பக்கம். ராகுல் காந்தி மேல் தலைமையில் நம்பிக்கை இல்லை. ஆனால் ராகுல் காந்தி நம்பி சில பத்திரிகையாளர்கள், புத்திஜீவிகள் அவங்க ஓஹோ ஆச்சு இப்போ இதை பற்றி கொடுத்தா சரி, ஜந்தர் மந்தரில் ஆச்சா, கவர்மெண்ட் அலறி போச்சா, சரி 29 நமக்கு தான் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. மக்கள் விரும்பினால் ஆட்சி மாறும். ஆனால் என்ன ஆட்சி போயிட்டு என்ன ஆட்சி வரும்? நீங்க அதை லைட்டா ஹிண்ட் பண்ணிட்டீங்க சார். மாற்றம் வந்து ஜென்சி எதிர்பார்க்கறாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசியிருக்காருங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டீங்க. ஆனா இன்னும் வந்து தலைமை வந்து பாஜக தலைமை அதை சரியான விதத்துல எடுத்துட்டு போலேன்னா நிச்சயம் மாற்றத்திற்கான வழி அது காங்கிரஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல புதுசா வரக்கூடிய ஏதாவது ஒரு அமைப்பு ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு தமிழ்நாடு போல இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது இங்க பாருங்க, எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குதுங்க. ஏன்னா போராட்டம், ஏன்னா ஒரு எதிர்கட்சிகள் எதுவும் அந்த போராட்டத்தில் கலந்துக்க முடியல, தலைமை வாங்க முடியாம முன்பின் தெரியாதவங்க வந்து எடுக்கிறாங்க, அதுக்கு கூட்டம் வருதுன்னா என்ன அர்த்தம்? they have no faith in the opposition. இவங்களை நம்பி என்ன ஆகுது? இவங்க என்ன செஞ்சுட்டு போனாங்க அது ஞாபகம் இருக்குது இல்லை, அவங்களுக்கு புரியறது இல்லை என்ன இப்படி இதுல என்ன புதுசா போறது. பட் அதுக்கு நீங்க உடனடியாக இப்ப பல பேர் ஒரு கருத்து இல்லை, மோடி கவர்மெண்ட் அவுட்டு, பிஜேபி அவுட்டு, இனிமேல் வராது, யூபியில் என்ன ஆகும் தெரியாது, அவ்வளோ ஈஸி இல்லைங்க. பிஜேபி சும்மா உட்காராது. ஆனால் இந்த மாதிரி தேவை, ஒரு ஆளும் கட்சி 12 வருஷமா இருக்குன்னா உள்ளுக்குள்ள ஒரு ஸ்லக்னஸ் வந்துடும். அப்புறம் பாருங்க, அமைச்சர்களாக இருக்கட்டும், ஈவன் பிரதமராகவே இருக்கட்டும், சுற்றி வர இருக்கிறவங்கெல்லாம் உண்மையை சொல்ல மாட்டாங்க. பப்ளிக் ஃபீடு உங்களுக்கு கரெக்டாக இது வராது, ஃபீட்பேக். அதனால்தான் அவர் எச்சரிக்கையை பாகவத் சொல்றாரு, அவங்க பேசட்டும் நம்ம கேட்போம். அதை கொஞ்சம் மாற்றிட்டார். இப்போ பிரதமர் வந்து ஐஐடி டெல்லியில் பேசும்போது பார்த்தீங்கன்னா வேறு விதமாக இருந்தது. பட் கண்டினியூஸாக என்னங்க, இந்த ஆட்சியில் எந்த கட்சி இருந்தாலும் ஒரு விதமான ஒரு இது வந்துடுறது, அமைச்சர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், ஒரு மிதப்பு வந்துடும். சரி, மக்கள் தான் நம்ம கூட இருக்காளேன்னு அந்த ஜோல்ட் வேணும். என்ன கேட்டிங்கன்னா 20ஆம் தேதி சம்பவம், இந்த ஜூலை 20 நடந்த சம்பவங்கள் ஒரு பிஜேபிக்கு கட்டாயமாக ஒரு பெரிய எச்சரிக்கை. இதையே மீறி பிஜேபி சும்மா இருக்க மாட்டாங்க. சும்மா எடுக்கவும் பிஜேபி ஒரு அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரும்னு நினைக்கிற இப்போ ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், அவங்களும் இதை தே வில் நாட் சரி அப்படியே இருங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி இருந்தால் ஆபத்து அவங்களுக்கு தான்.
எனக்கு தெரிஞ்சவர்கள் பிரதமர் மோடி அந்த மாதிரி இருக்க மாட்டார். ஏன்னா இது இட் இஸ் ஓப்பன் இஸ் ஐஸ். ஏன்னா அவர் ஒரு பக்கம் வளர்ச்சிக்காக வேலை பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் இளைஞர்கள் டிஸ்கனெக்டாக இருக்காங்க. வளர்ச்சி திட்டங்கள் வருது, புது இந்தியாங்கிறீங்க, விக்சித் பாரத்துங்கிறீங்க. எங்களுக்கு என்ன வேலை இருக்குது? நாங்கள் படித்த படிப்புக்கு என்ன வேலை கிடைக்குது? எல்லாராலையும் அந்த ஸ்பெஷல் ஸ்கில் இல்லை. படித்து கிராஜுவேட் ஆகி வர, அதாவது இந்தியாவில் சொல்லுவாங்க there are more unemployables than the unemployed. வேலை இல்லை திண்டாத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞரோட ஒரு வேலை கொடுத்தா அதை அவங்களால எடுத்துக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. ஏன்னா அதுக்கு வேணுங்கிற ட்ரைனிங் கிடையாது. அது உண்மைதான். பட் அதே நேரத்தில் பாருங்க, இந்த பிரச்சனை இருக்கு பாருங்க, பல பிரச்சனைகள் அதில் கலந்துருக்கு. நல்ல படிப்பு வேணும். அந்த படிப்பு அதில் ஸ்ட்ரீட்டில் என்னென்னா இன்னொரு விஷயம் என்ன சேத்துராமன், ஒரு ஃபேர்னஸ் இருக்கணும். இதே இப்போ பணக்கார வீட்டு பசங்க எல்லாம் கொஸ்டின் பேப்பர் வாங்கி அவங்க தகப்பனாரெலாம் வாங்கி கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதான் சொல்லுவாங்க, அவங்க கேபிட்டேஷன் ஃபீ கொடுக்க முடியுமோ அவங்களே தான் கொஸ்டின் பேப்பர் வாங்கி தராங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சேத்துராமன், கொஸ்டின் பேப்பர் விற்கிறது யாரு? கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்களே விற்கிறாங்க. டீச்சர்ஸ் யார் கொஸ்டின் பேப்பர் செட் பண்றாங்களோ அவங்களே விற்கிறாங்க. இது நம்ம சமுதாயத்து மேலேயே ஒரு காமிக்குது இல்லை? என்ன மாதிரி சமுதாயம் இதில்? டீச்சரே இந்த மாதிரி பண்ணா அப்புறம் என்ன வழிகாட்டியா இருப்பாங்க? சார், பல்வேறு விஷயங்களை பத்தி ரொம்ப விரிவா சொன்னீங்க சார். பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜக தலைமை இந்த விஷயத்தெல்லாம் சரியா புரிஞ்சுக்கோன்னு நம்புவோம். உங்களுடைய நேரத்தை இங்க செலவழிச்சு எனக்கு பல்வேறு விளக்கங்களை தந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார். வணக்கம்.